पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாதத்தில் மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் பெரும்பாலான யோக விசேஷ பலன்களை அடைந்து மிகப்பெரிய விடுதலையை அடைய போகிறீங்க. மாத தொடக்கத்தில் செவ்வாய் கிரகம் 3ஆம் இடத்துல நிற்கிதுங்க. சூரியன் 2இல் அமர்ந்திருக்கிறார். ஜென்மகுரு நிலையால் மட்டும் சற்றே கலக்கமான நிலைதான். ஆனாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது கிரகம் நிற்கிற வரை எந்தவித புதிய கோளாறுகளையும் அனாவசிய தொந்தரவுகளையும் அடைந்து விட மாட்டீங்க. ராசிக்குள் அமர்ந்திருக்கிற குரு பகவான் சில தருணங்களில் உங்களை உண்டு இல்லை என செய்து கொண்டிருந்தாலும் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற ராகு சனி கூட்டணி திருப்திக்கும் நிம்மதிக்கும் நகர்த்தி கொண்டே இருக்க போகிறீங்க. வலிமையான யோக அமைப்பில் சுழல்கிற ராசிநாதன் புதனும் யோகாதிபதியான சுக்கிரனும் மாதம் முடியறதுக்குள்ள குறிப்பாக 2வது வார மத்தியில் மாபெரும் சிறப்பு ஒன்றை கொடுக்க போகிறாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம், பொன்பொருள், ஆடை ஆபரண வசதி சௌகரிய மேன்மைகளை அடைய போகிறீங்க. பொருளாதாரத்தில் ஏற்றங்களை, திடீர் அதிர்ஷ்டங்களை அடைவீங்க. ஆரோக்கிய தொந்தரவுகள் விலக, குடும்பத்துக்குள் உறவுகளால் சகோதரர்களால் பிரச்சனைகள் நீடித்து வந்தவனின் சுபமான தீர்வுலாம் ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆம் நபர்களால் ஏற்பட்டுள்ள தொந்தரவுகள் விலக. மற்றபடி கடன் வழக்கு விவகாரங்கள்லாம் 2வது வாரம் முடியறதுக்குள்ள கேது பகவான் முறியடிப்பார். புதிதாக ஆரம்பிக்க நினைத்திருக்கிற தொழில் வியாபார முயற்சிகளை, லாப விஷயங்களை சனி பகவான் வெற்றியாக்குவார். பிறரிடம் கொடுத்திருக்கிற தொகை கைக்கு வரா. வாரிசுகளின் உயர்வு கருதி ஈடுபடுகின்ற விஷயங்கள் முழு வெற்றியை தரா. உத்தியோகம், பதவி, பணியில் அதிகாரிகளால் ஆக வேண்டிய சகாயங்கள் கைகூடா. இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை, புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் எதிர்பாராத விசேஷ அதிர்ஷ்டமான நன்மைகள் உண்டு. இளம் இருபாலருக்கும் இந்த மாதம் 16 தினம் முடியறதுக்குள்ள திருமணம்லாம் கைகூடும். இந்த மாதம் 1, 2, 9, 13, 14, 16, 22, 25, 27வது தினங்களில் பொன்பொருள் சேர்க்கையும், திடீர் ஆன்மீக பயணமும், சொந்த பந்தங்களால் மகிழ்ச்சியும் ஏற்படும். அடுத்தது பெண்கள். இல்லத்துக்குள் புதிய வசதி உயர்வுகள்லாம் உண்டு. மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு அனைத்து ஒத்துழைப்பும் கிடைக்கும். விவசாயிகள் உற்பத்தி நிலத்திற்கு அருகாமையில் உள்ள நிலபுலன்களை வாங்க போகிறீங்க. உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களால் தொடர்கின்ற சிக்கல், போட்டிலாம் விலக போகுது. தொழிலதிபர்கள் எந்த புதிய நுணுக்கத்தில் இந்த மாதம் ஈடுபட நினைத்தாலும் வெற்றி தான். கலைஞர்கள் பெரிய பட்ஜெட் சார்பான இலக்குகள், விஷயங்களை வெற்றியாகும். அரசியல்வாதிகள் எதிர்பாராத இரட்டை பதவி உண்டு. அனுகூலமான நட்சத்திரங்கள் புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்தரம், சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், அவிட்டம், ரேவதி,
அஸ்வினி, கார்த்திகை, மிருகசீரிடம். அதிர்ஷ்டமான நாள் வந்து ஜூலை 18, 21, 22, 25, 27, 29, 30, 31. ஆகஸ்ட்டு 1, 3, 5, 6, 8, 9, 12, 15, 16. பரிகாரம் வந்து இந்த மாதம் பிரதி செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டிங்கன்னா பின்னர் வந்து ஸ்ரீ குரு பகவானை வழிபடணுங்க.